பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பின் மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாநாடுகள் பார்த்துருக்குறோம். வெல் டிசிப்ளின்டா ஒரு மாநாடை கட்டமைச்சிருக்காங்க, பார்த்தீங்களா? வெல் டிசிப்ளின்டா நீங்க கேட்கறதே காமெடியா இருக்கு. முதல்ல என்ன நீங்க அந்த மாநாட்டில் என்ன வெல் டிசிப்ளின்டுங்கிறது இந்து முன்னணிக்கோ பிஜேபிக்கோ சம்பந்தமே இல்லாத விஷயமாச்சே. நீங்க எப்படி அதை அப்படி பாக்குறீங்க? நீங்க முதல்ல அப்படிதான் சொன்னீங்க, மாநாடு நடந்தா கலவரம் நடக்கும், பிரச்சனை நடக்கும், அங்கங்க இஷ்யூஸ்லாம். நீங்க மாநாட்டு தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நீங்க அப்படி பார்த்தது ஏதாவது இருக்கா? அது ஏன் அப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சாங்க தெரியுமா? இதுவே மிகப்பெரிய தோல்வி. பிஜேபிக்கோ இந்து முன்னணிக்கோ மிகப்பெரிய தோல்வி. வரலாற்றில் இல்லாத தோல்வியை மண்ணை கவ்வி இருக்கிறார்கள் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். அதன் மூலமாகவே நீங்க புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் என்பவர்கள் யார். 8 லட்சம் பேரு நீங்க இஷ்டத்துக்கு சொல்வீங்கப்பா. 8 லட்சம் பீங்க, 80 லட்சம் பீங்க, கும்பமேளால 80 கோடி பீங்க, எதை எடுத்தாலும் உங்களுக்கு லட்சம் கோடி இதெல்லாம் தான் சொல்லி பழக்கம். இந்த பிரம்மாண்டத்தை காமிச்சா என்ன பிரயோஜனம்? அதனால தமிழ்நாட்டில் ஒரு புடி மண்ணை கூட உங்களால பிடிக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால 8 லட்சம் பேர் வந்தார்கள், 80 கோடி பேர் வந்தார்கள். கும்பமேளால நீங்க சொல்லாத கதையா? 80 கோடி. நீங்க 80 கோடினா இந்தியாவோட பாப்புலேஷன்ல சரி பாதி. இங்க 3 பேர் இருக்கும் கேமராமேனோட சேர்த்துனா, நீங்க 2 பேராவது போயிருக்கணும் அந்த கும்பமேளாக்கு. ஒருத்தரும் எட்டி பார்க்கல. எல்லாமே ஓசி பயணங்களுக்கு ஆசைப்பட்டு கூட்டிட்டு போறவங்க தானே நீங்க எல்லாருமே. யாருக்கெல்லாம் ஓசி பயணம் வரணும், நாங்க ட்ரெயின் விடுறோம், பஸ் விடுறோம், உங்களை நாங்க அங்க பார்த்துப்போன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே கை தூக்குவாங்க. நான் இருக்கேன்னு அவங்கள கூட்டிட்டு போவீங்க. இதை எப்படி நீங்க நியாயப்படுத்துவீங்க? இல்ல வடக்கை 80 கோடி உங்களால நான் போய் பார்க்கல சொல்லல. இங்க மதுரையில நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சிகள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு 8 லட்சம் பேர் இல்ல. 8 லட்சம் பேர் கிடையவே கிடையாது. ஏன்னா அங்க இருந்து என்னுடைய நண்பர்களும் இருக்காங்கல்ல, எங்களுக்கு வேண்டியவங்களும் அங்க இருக்காங்கல்ல, அவங்களும் உள்ள வந்து பாக்குறாங்கல்ல. ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பாக்ஸா கட்டியிருந்தீங்கல்ல, அதுல ஒரு பாக்ஸ்ல ஒரு 1000 பேர் 1500 பேர் உட்காரலாம். அது மாதிரி 10 பாக்ஸ் இருந்தது அப்படிங்கிறாங்க. 10 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல 1000 பேர்னா 10 பாக்ஸ்ல எவ்வளோ? மிஞ்சி போனா ஒரு 2 லட்சம்னே வச்சுக்கோங்க. 8 லட்சங்கிறதெல்லாம் இல்ல. அதை தாண்டி வெல் டிசிப்ளின்டா ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னீங்க. இது இந்து முன்னணி அல்லது பிஜேபிக்கு இயல்புக்கு மாறான ஒரு கூட்டமாக முடித்து வைக்கப்பட்டது தமிழக மண்ணால், நம்முடைய மதுரை மக்களால். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர்கள் எதிர்பார்த்த கலவரம், அவர்கள் எதிர்பார்த்த அந்த பிரச்சனைகள், அவர்கள் எதிர்பார்த்த சூழ்ச்சிகள் எதையுமே செய்ய முடியாமல் மதுரை மக்கள், அங்கே இருக்கின்ற காவல்துறை, அங்கே இருக்கின்ற தோழர்கள், அங்கே இருக்கின்ற சிந்தனையாளர்கள், அங்கே இருக்கின்ற இளைஞர்கள், அதை தவிர நம்முடைய தமிழ்நாடு அரசு, எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆட்சியில் மிக கட்டுப்பாடாக கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டே இருந்தது. அதனால் உங்களால் எதையுமே அங்கே செயல்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற தோல்வியை முதல்ல ஒத்துக்கோங்க. இல்லை, அது தோல்விங்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் அந்த மாநாடை பார்த்துட்டு பதறாரு. அதிமுக அந்த மாதிரி மாநாட்டில் கலந்துட்டு இருக்கு, அங்கே சேர்ந்து இருக்கிறதுனால திமுக பதறு. நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க பதறோன்னு. நாங்க நிதானமா இருக்கோம். எல்லாத்துலயும் பதட்டம் எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இவங்க பதறிட மாட்டாங்களா? இவ்வளவு கூட்டத்தை கூட்டினோமே, பதறிட மாட்டாங்களா? ஏதாவது பேச மாட்டாங்களான்னு தூண்டி துருவி வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுல அதிமுக பங்கேற்றதுனால் அவர்கள்தான் தங்களை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். என்னன்னா, நாங்கள் அடிமை பத்திரம் எழுதி கொடுத்தாச்சு, நகையை மீட்கவே முடியாது, இனிமே நகை மூழ்கி போச்சு, நாங்க அதுக்கு மௌன சாட்சியா மௌன சாமியாரா போய் மேடையில ஏறி உட்கார்ந்துட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு தான் அங்க சாட்சியா 4 அதிமுக அமைச்சர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். அவங்களுக்கு நான் இதை பல இடத்துல கேட்டாச்சு. கொஞ்சமாவது வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை ஏதாவது இருந்ததுன்னா, அவர்களுடைய கட்சியின் தலைவியை பற்றி, அம்மையாரை பற்றி மிக கொச்சையாக பேசிய ஒருத்தர் பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு. அது மாதிரி அந்த கட்சியோட தலைவர்களை, எம்ஜிஆரை, நிறுவனரை பற்றிய மிக மோசமாக பேசிய அவரே பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அதை தாண்டி அங்கே ஒரு காணொளி காட்டப்படுகிறது. அதுல தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழ்நாட்டுக்கு அடையாளம் கொடுத்தவங்களே இவங்க 2 பேர் தான். அவங்களை பற்றிய காணொளியில அவ்வளவு மோசமா சித்தரிக்கிறாங்க வார்த்தையை சொல்லி. அதை கேட்டுட்டும் எச்சி முழுங்கிட்டு ஜீரணிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க.
அதை பார்த்துட்டு நாங்க பதறணுமா? தமிழ்நாட்டு மக்கள் பதறிவிட்டார்கள். என்ன இப்படி போய் உட்கார்ந்துருக்காங்க இவ்வளவு மோசமான ஒரு காணொலியை பார்த்துட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட உடனடியாக எதிர்வினை நடக்கலையே. தூங்கி முழிச்சு கும்பகர்ணன் 6 மாசத்துக்கு தூங்கின அப்புறம் எழுந்து வந்த மாதிரி, என்னது சிவாஜி செத்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. ஓ, நேத்து அந்த காட்சி ஏதோ காமிச்சாங்கல்ல, எங்களுக்கு தெரியாதுப்பா, தெரிஞ்சிருந்தா நாங்க போயிருக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க. தெரியாம தான் கூட்டணியில போய் சேர்ந்தீங்களா? உங்களுடைய தலைவியை பற்றி மிக மோசமாக என்னுடைய மனைவி ஜெயலலிதா அம்மையாரை விட உயர்ந்தவர்னு ஒருத்தர் பேசுறாரு. அதை கேட்டப்புறம் தானே போய் கூட்டணியில சேர்ந்தீங்க. அதிமுக தலைவர்களை பற்றிய அந்த லிஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னவங்க தானே அவங்க. அதுக்கப்புறமும் தானே மேடை ஏறினீங்க. அப்போ நான் இதை பல இடத்துல சொல்லியாச்சு. அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்போது இல்லவே இல்லை. அமித்ஷா, டெல்லி, மோடி கூட்டம், அதுதான் அங்க இருந்தது. அதை தவிர முருக பக்தர் மாநாடுன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. முருகன் என்பவன் எங்களுடைய குல தெய்வம். நாங்க எல்லாரும் அப்பனே முருகா, கந்தா, வேலா, கடம்பா, அதுதானே அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது என்ன எல்லாமே வித்தியாசம்? 2 பேர் சொல்றது. சரி, நான் அந்த இதுக்கு பதிலுக்கு வரேன். இப்படியாக நாங்கள் எங்கள் வீட்டில் ஒருவனாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு முருகனை வைத்து நீங்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது தவிர அந்த இடைசாதி மக்களால் நடத்தப்பட்ட மாநாடு இது அப்படிங்கிறீங்கல்ல, அவங்களும் அதைத்தானே சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. இந்த முருகனை, இந்த விநாயகனை, இந்த கந்தனை, இந்த கடம்பனை, இந்த வேலவனை யார் கொச்சைப்படுத்தி பேசினார்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடைசாதி இந்துக்கள்லாம் அவ்வளவு முக்கியமானவங்களா படுறாங்க. இப்போ அவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தா அதுல எந்த விதமான அவமானமும் இல்லை, எந்த விதமான தீட்டும் இல்லை, எந்த விதமான தீண்டாமையும் இல்லை. இப்படி கண்ணுக்கு கண் பார்க்க முடிஞ்சதா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும்? அவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? இந்த இடைசாதி தமிழர்களை, இடைசாதி இந்துக்களை பக்கத்துல வராதேன்னு சொன்னவங்க தானே. இப்போ ஏன் வந்து நிக்கிறாங்க நம்ம கிட்ட? இதைத்தான் நான் திராவிடத்தின் வெற்றின்னு சொல்றேன். ஏன்னா திராவிடம் என்பது சமத்துவத்தை பேசி, சமநீதியை பேசி, இந்த இடைசாதி இந்துக்களை விழிக்க வைத்து, இடைசாதி இந்துக்களுக்கு மானத்தை கொடுத்து, இடைசாதி இந்துக்களுக்கு உணர்வெழுச்சியை கொடுத்து, மொழி, பண்பாடு, அவர்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அவர்களுக்கான திருப்புமுனையை கொடுத்தது திராவிட இயக்கம். தந்தை பெரியாரின் காலில் விழுந்து கிடக்கிறது முருக பக்தர் மாநாடுங்கிறத நான் நிச்சயமா சொல்லுவேன். அந்த கூட்டத்துல பேசின ஒரு அம்மா, அவங்க வழக்கறிஞர்னு கேள்விப்பட்டேன். கனிமொழி என்கிற வார்த்தையே திராவிடத்தின் வார்த்தை. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வார்த்தையில கனிமொழியெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. திராவிடத்தின் அவங்க வைப்பாங்களா? என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். கனிமொழின்னு வைப்பாங்களா? ஏன் தமிழ் பெயர்கள் வைக்க மாட்டாங்களா? கனிமொழி என்று வைக்க மாட்டார்கள். பார்ப்பனர்களிடம் கனிமொழி என்பதே கிடையாது. நிச்சயமா வைக்க மாட்டாங்க, வைக்கவே மாட்டாங்க. தமிழ் வார்த்தை தான். ஆனால் திராவிடம் எப்படி தமிழுக்கு உயிரூட்டியது, தமிழுக்கு மறுமலர்ச்சியை கொடுத்தது என்பதற்கான ஒரு வார்த்தை தான் கனிமொழி. இல்ல, நீங்க அந்த மாநாடு பார்ப்பனர்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் இது இந்த சால்ஜாப்பதான் நான் சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. பார்ப்பனர்கள் மாநாடு இல்லை, எல்லாரும் அந்த மாநாடு. இந்த எல்லாருங்கிற வார்த்தையை நீங்க இப்பதான் உணர்ந்திருக்கீங்க. எல்லாரும் தேவை எனக்கு. கனிமொழி பேசும்போது சொல்றாங்க, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரி, எங்களுடைய துணை பொதுச் செயலாளரை சொல்லவில்லை. ஏனென்றால் நாங்கள் எப்பவோ அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோம், சிந்தனை வயப்பட்டிருக்கிறோம். நான் பேசுவது முருக பக்தர் மாநாட்டில் பேசின அந்த கனிமொழி. அவங்க சொல்றாங்க, 70 வருஷமா இவங்க எல்லாரும் நம்ம கையை மீறி போயிட்டாங்க, தமிழ்நாடு நம் கையை மீறி போய்விட்டது, அதை மீட்டெடுக்க வேண்டிய நாளாக இன்றைக்கு உறுதிமொழி எடுப்போம். அப்படின்னா 70 வருஷமா நீங்கள் செய்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் மீண்டு வந்து விட்டோம். அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படி திரும்பவும் இவங்களை அடிமைப்படுத்துறது என்ற ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். 70 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த பார்ப்பனர்கள் இந்த இடைசாதி இந்துக்களை என்ன செய்தார்கள்? வரலாற்றை எடுத்து படிச்சு பார்க்கலாமா? எத்தனை சான்றுகளை சொல்ல முடியும்? நீங்க தானே எங்களை படிக்க விடாமல் செய்தது. பள்ளிக்கூடத்தின் வாசலை கூட நாங்கள் மிதிக்க விடாமல் செய்தது நீங்கள் தானே. எங்களுக்கான சிந்தனையே கொடுக்க கூடாதுன்னு எங்களை அடிமைகளாக வைத்திருந்தது, புழுவாக வைத்திருந்தது நீங்க தானே. முதுகெலும்பே உனக்கு இருக்கக்கூடாது. இந்த இடைசாதி நீங்க சொல்றீங்க எல்லாரும் தானே வந்தாங்க அப்படின்னு. எல்லாரும், இந்த மக்கள், இந்த மாநாட்டை நடத்திய இடைசாதியினர் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இவர்கள் வீட்டுக்கு போனா பின்னாடி கொல்ல வழியா வா, கொல்லையில போய் நில்லு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? வீட்டு வாசல் வழியா அவங்கள உள்ள வர விட்டாங்களா? இல்லையே. சமத்துவமாக உட்கார்த்தி வைத்தார்களா? நான் இங்க வர்றேன்னா நீ 10 அடி தள்ளி போய் நில்லு, 40 அடி தள்ளி நில்லு, எவ்வளவு தூரம் நிற்க வேண்டும், எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டும், எல்லாத்துக்கும் வரலாறு இருக்குப்பா. இப்போதான் உங்களுக்கு இடைசாதி இந்துக்கள் இல்லாததால் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் பார்ப்பனர்கள் இல்லாத தமிழ்நாட்டை திராவிட இயக்கங்கள் உருவாக்கி விட்டது.
அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி அல்லது ஒரு பதட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால நீங்க பதறி போயிட்டீங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் பதறவே இல்லை உங்களுடைய முருக பக்தர் மாநாட்டை பார்த்து. அது முத்தமிழ் முருகன் மாநாட்டை விடவும் முருக பக்தர்கள் மாநாடு வெற்றி பெற்றது அப்படின்னு நீங்க வெற்றி பெறவே இல்லையே, நான் தான் சொல்லிட்டேனே. முத்தமிழ் முருகன் மாநாட்டை விட முருக பக்தர் மாநாடு வெற்றி பெற்றதுன்னு நீங்க சொல்றீங்க. இத மாதிரி முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு முழு பூசணிக்காயான பொய்யை சோற்றில் மறைக்க முடியாத மாதிரி நீங்க இப்ப பேசுறீங்க. ஏன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நடந்த மாநாடு அல்ல. எங்களுடைய இன மக்கள், எங்களுடைய இடைசாதி தமிழர்கள், இடைசாதி இந்துக்கள், உங்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய வழிபாட்டு உரிமை, உங்களுடைய கோயில் நுழைவு உரிமை, உங்களுடைய இலக்கிய உரிமை, இதையெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதை கொண்டாடுவதற்கான ஒரு மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடு. ஆனால் இது முழுக்க முழுக்க முருக பக்தர் என்று சொல்லிக்கொண்டு மோடி பக்தர் மாநாடு. ஏன்னா அங்க எடுக்கப்பட்ட தீர்மானமே என்ன? பிஜேபியோட தலைவர் என்ன சொன்னாரு? இப்போ நாங்க முருகனை கைப்பற்றி இருக்கிறோம், 26ல தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம்னா அது அரசியல் மாநாடு தானே. ஆனால் அது மோடி பக்தர் மாநாடு தானே தவிர முருக பக்தர் மாநாடு என்று சொல்லவே சொல்லாதீர்கள். பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும், தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தை கூட அரசியல் வயப்பட்டு தான் வருகிறது நம்முடைய தமிழ்நாட்டில். அதனால திரும்ப திரும்ப முருகன் என்ற பெயரில் நீங்கள் முகமூடி அணிந்து கொண்டு உள்ளே வருகிறீர்கள். மோடின்னு படத்தை காமிச்சா தோத்துருவீங்க அப்படின்ட்டு தான் ஈரோடு இடைத்தேர்தலையே மோடி படத்தை போடாம நீங்க தேர்தலில் நின்னீங்களா இல்லையா? இப்பவும் கூட மோடின்னு சொல்லிட்டா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு முருகனை தூக்கிட்டு உள்ள வரீங்க. இந்த முருகன் எங்களுடைய இடைசாதி இந்துக்களுடைய முருகன். அவன் புரட்சி தலைவர் நாங்க பவன் கல்யாண் பேசினார்ல, அவன் புரட்சி தலைவன் தான், அவன் சமத்துவத்தின் தலைவன் தான். அவனை மாதிரி ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? குறமகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா சமமாக? ஆனா அந்த மாதிரியான புரட்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். எங்களுடைய குலதெய்வமான முருகன் செய்திருக்கிறான். அந்த மாநாட்டுல குறிப்பா பவன் கல்யாண், இப்போ அது நடந்து முடிஞ்சு ஒரு வாரம் ஆக போகுது. இப்போ அதை பேசுறது பழைய செய்தியா இருந்தாலும் அது கொடுத்திருக்கக்கூடிய தவறான தகவல்களை நம்ம டீகோட் பண்ணி ஆகணும். முதல்ல பவன் கல்யாண் அவர் இந்த சமத்துவத்தை பேசுகிறார், சமத்துவம் பேசிய முருகன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் இந்து, இனிமேல் யாராவது இந்துக்களை பற்றி கொச்சையாக பேசினால் அவர்களை நாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடணுங்கிற தொனியில நிறைய விஷயங்களை சொல்றாரு. அப்படிப்பட்டவர், அவருடைய பர்சனல் லைஃப் அது, அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஆனாலும் அவர் ஒரு ரஷ்ய கிறிஸ்தவரை திருமணம் செய்திருக்கிறார். இது எந்த விதத்துல நீங்க நியாயப்படுத்த போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. அப்போ நேசம் என்பது, மனித நேயம் என்பது ஜாதி மதம் இந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கறத அவரே புரிஞ்சு வச்சிருக்காரா இல்லையா? அப்படிப்பட்டவர் எதற்காக ஒரு சழக்குக்குள்ள கொண்டு போய் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை இணைக்க விரும்புறீங்க? நாங்க இந்த மாதிரி சழக்குகளை எல்லாம் விட்டு வெளியில ஒரு நூற்றாண்டு ஆயாச்சு. அடுத்தது பிஜேபியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, நீங்க குழந்தைகளுக்கு கூட ருத்ராட்ச கொட்டையும் பட்டையும் போட்டுதான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குப்பா, இந்த மாதிரியான மத அடையாளங்களை சுமந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகள் போகணும்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீட் தேர்வுன்னு வரும்போது மட்டும் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய தாலியை கழட்டுறீங்க, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய மூக்குத்தியை கழட்டுறீங்க, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய காது கம்மலை கழட்டுறீங்க, ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோன்னு பட்டனை கூட கழட்டி விட்டுட்டு அந்த பெண்ணை நிர்வாணமாக்கி நீங்கள் நீட் தேர்வு அனுப்புறீங்க அப்படின்னா எப்படி உங்களோட ரெட்டை வேஷம், டபுள் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் எப்படி நீங்க நியாயப்படுத்த போறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்ப முருகன் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு நீங்கள் ஒரு மத கலவரத்தை உருவாக்க நினைத்தீர்கள். அவங்க மத அடையாளம்னா எல்லாருமே வச்சிருக்காங்க, இஸ்லாமியர்கள் மத அடையாளத்தோட போறாங்க, அதே மாதிரி மத அடையாளம்னு அதுக்கு ரீட்வீட். ஏன்னா அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்லியிருந்தாரு இது தவறு, இப்படி செய்யக்கூடாது அப்படி சொன்னதுக்கு திரும்ப இன்னொரு முறை அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த ருத்ராட்ச கொட்டை அல்லது திருநீற்றை கேவலமாக பார்த்ததும் பார்ப்பனர்கள் தானே. இப்ப அவங்களோட ஊதுகுழலாம் நீங்க எல்லாம் ஏன் நிக்கிறீங்க இங்க? அண்ணாமலையுடைய முப்பாட்டனை கூட அந்த பார்ப்பனர்கள் தாழ்வாகத்தானே பார்த்திருப்பார்கள். இந்த மேடையில் இருந்த அத்தனை பேரோட கொள்ளு தாத்தாவை எல்லாருமே நிமிர விடாமல் மண்ணுக்குள்ளாக அழுத்தியது பார்ப்பனர்கள் தானே. அந்த நாக்பூர் கூட்டம் தானே, அந்த RSS கூட்டம் தானே, இந்து முன்னணி என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன முன்னணி கூட்டம் தானே. அதையெல்லாம் எப்படி மறந்தீங்க? உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய கொள்ளு தாத்தா, உங்களுடைய கொள்ளுப்பாட்டிக்கு நேர்ந்த அந்த கொடுமைகளில் இருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுத்தது திராவிட சக்திகள் தமிழ்நாட்டில், திராவிட இயக்கங்கள், திராவிட சிந்தனைகள், தந்தை பெரியார். அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க மீண்டும் இங்க இருக்கக்கூடிய இத்தனை இந்துக்கள் அப்படின்னு கொண்டாடுறீங்களே அந்த முருக பக்தர் மாநாட்டை வச்சுக்கிட்டு, அந்த இந்துக்களை தான் நீங்கள் காலில் போட்டு மிதிக்கின்ற கால் மிதியடியாக வச்சிருந்தீங்கிறது மறந்து போச்சா? அவர்கள் வீட்டு பெண்களை கூட மொட்டை எடுத்து மூலையில உட்காத்தி வச்சவங்க தானே இந்த பார்ப்பனர்கள். அவர்கள் அந்த பெண்களுக்குமான மீட்பாக தந்தை பெரியார் தானே வாய்ச்சாரு.
ஏன் இவ்வளவு சொல்றீங்க? அவர்களை சார்ந்த மகாகவி பாரதியார் இதெல்லாம் விட்டு வெளியில வந்தவர். அவரை கூட ஊர் விளக்கம் செஞ்சு வச்சது பார்ப்பனர்கள் தானே. அதுக்கும் நீங்க எல்லாத்தையும் பாஜக பிஜேபிங்கிறதே பார்ப்பன. பிஜேபியில எத்தனை தலித் தலைவர்களை தலைமை தாங்க வச்சிருக்காங்க. அதுக்கு எல்முருகனே சாட்சியா தான் உட்கார்ந்து இருந்தார். அவரும் கூட அந்த மேடையில் முதல் வரிசையில் உட்கார வைக்கப்படவில்லை, பின்னாடிதான் உட்கார்த்தி வச்சிருந்தாங்க. உடனே மேடையில எவ்வளவு பேர் உட்கார்ந்துடலாம் முன்னாடின்னு. அவர் ஒன்றியத்தின் இணை அமைச்சர், முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பவன் கல்யாண் எப்படி ஒரு துணை முதலமைச்சரை முதல் வரிசையில உட்கார்ந்து இருக்கீங்களோ அது மாதிரி இணை அமைச்சரையும் முதல் வரிசையில உட்காத்தி வச்சிருக்கணும். ஆனால் எல் முருகனுக்கு அங்கே முதல் வரிசை கிடையாது. காரணம், அவர் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரியான இனத்திலிருந்து வந்தவர். அதனால எத்தனை தலைவர்கள் இங்கேயும் இருக்காங்க சிறுபான்மையினர்னு நீங்க கேட்கிறீங்க. அவங்க ஏன் நம்முடைய குடியரசுத் தலைவர் முதற்கொண்டு நீங்க எல்லாரையுமே ஒரு கொலு பொம்மை மாதிரி தானே உட்காத்தி வச்சிருக்கீங்க. அவங்க சுதந்திரமாக முழு சிந்தனையோடு இயங்குறாங்களா? அப்படி இயங்குறாங்கன்னா பழங்குடி இனத்தை சார்ந்த அந்த மணிப்பூர் பெண்ணை நிர்வாணமாக்கிய போது முதல்ல துடிச்சிருக்க வேண்டியது குடியரசுத் தலைவர் தானே. அது எத்தனை பழங்குடி மக்கள் அல்லது இந்த மாதிரியான தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் மீதெல்லாம் நீங்கள் கட்டமைத்து விடுகின்ற அந்த கொடுமைகளுக்கெல்லாம் முதல்ல துடிக்க வேண்டியது எல் முருகன் ஐயா தானே. அவங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. பார்ப்பனியத்தில் தங்களை கரைத்து கொண்டால் தான் பிரிச்சு வச்சிருக்கீங்க. பார்ப்பனியத்தில் கரைத்து கொண்டவர்கள் பார்ப்பனியர்கள் அப்படின்னு நீங்க ஆமா பிரிச்சு வச்சிருக்கோம். பிரிச்சு நாங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய உதாரணங்களை தான் நாங்க எடுத்து சொல்றேன். நான் ஒன்னும் புதுசா உருவாக்கலையே யாரையோ. நீங்கள் உருவாக்கிய அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்கள் பதவிக்கு நியாயமா நடந்துக்கிறாங்களா தேடி பாருங்க. இல்லேன்னு ஆகும். இப்ப ஒரு அடையாள அரசியலுக்காக பாரு நான் இங்க இருந்து பிசில இருந்து ஒன்னு எடுத்திருக்கேன், ஓபிசில இருந்து ஒன்னு எடுத்திருக்கேன், எம்பிசில இருந்து ஒன்னு எடுத்திருக்கேன், SC ST இருந்து ஒன்னு எடுத்திருக்கேன். எல்லாரும் இருக்காங்க பாரு. ஆனா எல்லாரையும் சேர்த்து பார்ப்பனியத்துக்காக அடிமைகளாக உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கோம். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.